Hi friends, welcome back to Bhuva's Dream. நான் புவனா. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான வில்வா ஜுவல்லரிக்கு தாங்க வந்திருக்கோம். நிறைய டைம் நீங்க வில்வா ஜுவல்லரியை பத்தி கேட்டுட்டே இருந்தீங்க. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லொகேஷன் பார்த்துடலாம். இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்துல அன்னபூர்ணா தெரியாதவங்க இருக்க முடியாது. அன்னபூர்ணால இருந்து ஜஸ்ட் ஒரு 4 ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்து வச்சீங்கன்னாவே பக்கத்திலே உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. இப்போ அதுதான் நான் காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ நம்ம அன்னபூர்ணாவை கிராஸ் பண்றோம். அன்னபூர்ணாவை கிராஸ் பண்ணி போன உடனேவே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பில்டிங்ஸ் தள்ளின உடனேவே லெஃப்ட்லேயே உங்களுக்கு நம்ம வில்வா ஜுவல்லரி லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அப்படியே நான் வழி காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்க. போகிற வழியில் சில லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸிங்க கண்டுபிடிக்கிறது, இருந்தாலும் காமிச்சிருக்கேன். ஸோ சேலம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வரும் அன்னபூர்ணாக்கு அடுத்த பில்டிங். அதுக்கு அடுத்த பில்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வில்வா ஜுவல்லரி வந்தாச்சு. ஸோ வில்வா ஜுவல்லரி இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. செம்ம ஆம்பியன்ஸுங்க, சான்ஸே இல்லை. ஆல்ரெடி இவங்க ஆம்பியன்ஸ்க்கு சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும். இப்போ இன்னும் சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸே அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் அட்டகாசமாக இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜுவல்லரியை டிஸ்கிரைப் பண்ணுறதா இவங்களோட ஆம்பியன்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதான்னு எனக்கு நிஜமாக தெரியல. ஏன்னா எனக்கு நார்மலாகவே இந்த ஆம்பியன்ஸ் எப்போவுமே ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அதனால் எல்லா வீடியோஸ்லேயும் நான் என்னோட எல்லா வில்வா ஜுவல்லரி வீடியோஸ்லேயும் நான் அதை காமிச்சிருப்பேன். சூப்பரான ஆம்பியன்ஸை நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் உள்ளே போனால் நம்மளுக்கு அப்படி ஒரு ப்ளசண்ட்டாக அவ்வளோ நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸுங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் அப்படியே காட்டுறேன் பாருங்க. ஸோ நம்ம வில்வா ஜுவல்லரியோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் சில்வர்ஸ் தாங்க. பட் அதுக்காக அது மட்டும் தான் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாதுங்க. இங்கே கோல்டு, சில்வர்ஸ், டைமண்ட்ஸ்னு எல்லாமே கொடுக்குறாங்க. பட் எக்ஸ்க்ளூசிவாக இவங்க கிட்ட நிறைய பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் சில்வர்ஸில் இருக்கு. எக்ஸ்க்ளூசிவாக இவங்க ஒட்டியானத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இங்கே வச்சிருக்காங்க. இந்த ஷாப்பில் இருக்க மாதிரி வேற எந்த ஷாப்பில் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ அகெயின் நம்ம ஆம்பியன்ஸ்க்கே வருவோம். ஆல்ரெடி நீங்கள் ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் பாதி வரைக்கும் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சரில் செம்ம பியூட்டிஃபுல்லான ஆம்பியன்ஸ் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. ஏதோ ஒரு ஹெவன்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலுங்க, செம்மையாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் சில்வர்ஸில் எல்லா கலெக்ஷனுமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக நீங்கள் எப்போவுமே கோல்டு தான் வாங்கணும் அப்படிங்கிற கதையே இல்லைங்க. நீங்கள் சில ஜுவல்லரிலாம் ரொம்ப ஹெவியாக வாங்குவீங்க, பட் ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ண மாட்டீங்க, கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுவும் சில்வர்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. கோல்டில் செய்ய முடியாத டிசைன்ஸ் கூட நம்ம சில்வர்ஸில் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போ லேட் நைட்டில் ஒர்க் போயிட்டு வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு செயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திக் செயின்ஸ் எல்லாம் வேர் பண்ணுறது அவ்வளோ சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோல்டு பிளேட்டட்ல சில்வர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் எங்கிட்ட ஆல்ரெடி போன டைமே கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கான வீடியோ தாங்க இது. இப்போ நம்ம வில்வால டிசைனாக நிறைய கலெக்ஷன் கோல்டு பிளேட்டட்ல உங்களுக்கு சில்வர் செயின்ஸ் கோல்டு பிளேட்டட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. குட்டி குட்டி செயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதுவே நீங்கள் நல்ல ஒரு கொடி போடணும், கொடி பேட்டர்னில் நீங்கள் செயின் போடணும்னால திக்கு செயின் போடணும் அப்படின்னா ஒரு 30-35 கிராம்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே கஸ்டமைசேஷன் அவைலபிளாக இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற கிராம்ஸில் உங்களுக்கு வேணுங்கிற லென்த்தில் நீங்கள் செயின்ஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ நான் காட்டுற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது செயின்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு. அப்படியே HSL கோல்டு அப்படி தாங்க இருக்குது நிஜமாவே. ஸோ இதெல்லாம் பாருங்கள், அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது. இதுக்கு உங்களுக்கு ரீசேல் வேல்யூ இருக்குங்க. இது 92 பாயிண்ட் சில்வரில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கோல்டில் டிப் பண்ணியிருக்காங்க. மேக்கிங் சார்ஜஸ் கண்டிப்பாக வரும். ஸோ உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் வருங்க. செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ 36 கிராம்ஸ்க்கு இந்த கொடி பேட்டர்ன் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் மாங்கல்யம்லாம் கோர்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்ல சேஃப்டியும் கூட. நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் விமனாக இருப்பீங்க, லேட் நைட்டு தான் வீட்டுக்கு வர முடியும். அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நமக்கு கண்டிப்பாக ரொம்ப திக்கான ஒரு கோல்டு செயின் மாங்கல்யம்லாம் வேர் பண்ணுறதா கண்டிப்பாக திக்கான செயின் தான் வேர் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி செயின்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேர் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். நம்மளுக்கு அந்த இமிட்டேஷன் போட்டோம் அப்படிங்கிற அந்த ஃபீலும் இருக்காது. ஏன்னா
இமிட்டேஷனில் நீங்கள் வந்து ஒரு மாங்கல்யத்தெல்லாம் நீங்கள் கோத்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்ச நாள் அந்த இமிட்டேஷன் அந்த கோல்டோட இதை வந்து தன்மையை எடுக்க ஆரம்பிச்சிடும். பட் இந்த மாதிரி சில்வர்ஸ் கூட நீங்கள் போகும்போது உங்களுக்கு எந்த விதத்துலையும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த செயின் கலெக்ஷன் ரொம்ப விரும்பி வேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன் நம்ம வில்வா ஜுவல்லரியில் கொண்டு வந்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்க்கான செயினுங்க, அழகாக லிங்க் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் ஜாஸ்தியான கிராம்ஸில் செஞ்ச ஒரு செயின் தான். நல்ல திக்னஸ் அண்ட் வெயிட் இருந்துச்சு. ஸோ இதோட கிராம்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். 25.500 கிராம்ஸில் செஞ்சு செயின் தாங்க. நல்லா லிங்க் பேட்டர்னில் செம சூப்பராக நல்லா வெயிட்டாகவே இருக்குங்க. அதை தான் நான் வெயிட் பண்ணி தான் அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வெயிட்டாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய செயின்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன தான் இமிட்டேஷன் ஜுவல்லரியில் நீங்கள் வாங்கி கேரண்டீடாக வாங்கி போட்டால் கூட உங்களுக்கு வந்து அது ஒரு இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு அந்த மெட்டல் வந்து உங்களுக்கு சேராது. மெட்டல் அலர்ஜி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேராது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இது மாதிரி வாங்கி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செயின் பார்த்தீங்கன்னா 39.500 கிராம்ஸுங்க. செம்ம திக்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த செயின் வேணுமோ எவ்வளோ கிராம்ஸில் வேணும் அப்படிங்கிறத சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடி பேட்டர்னில் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா ஒரு நியர்லி 30 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் தாங்க இருக்குது. நல்லா பெருசாக இருக்குது. 25 கிராம்ஸ் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ ஒரு செயினுக்கு மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் கேட்பீங்க. கண்டிப்பாக என்னால் அது சொல்லவே முடியாது. ரீசன் வந்து ஒரு செயினுக்கு ஒரு மாதிரி மேக்கிங் சார்ஜஸுங்க. அந்த டிசைனை பொறுத்து எல்லாமே இருக்கு இல்லையா, அதனால தான். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் ஒரு தடவை நம்ம வில்வா ஜுவல்லரி விசிட் பண்ணி பாருங்கள். இது மட்டும் செயின் மட்டும் இல்லாமல் எல்லா கலெக்ஷனையும் ஒரு கிளிம்ஸ் பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி நிறைய நீங்கள் வாங்காமல் போக மாட்டீங்க. அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இது பார்த்தீங்கன்னா 40.500 கிராம்ஸ் இருக்குங்க. செம்ம லென்த்தியான செயின், ரொம்ப ஹைட் ஜாஸ்தி, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல கேரளா பீப்புளெலாம் வேர் பண்ணுவாங்களே லாங் செயின், அந்த மாதிரி ஒரு அழகான செயினுங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இங்கே வச்சுருக்காங்க. இனி நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நெக்லஸ், ஹாரம், பேங்கிள்ஸ் இந்த மாதிரி எல்லாமே போடுவேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்க்கான செயின் தான். 40.500 கிராம்ஸில் செஞ்ச உங்களுக்கு செயினுங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். நல்ல ப்ராடாகவும் இருக்குது. இதெல்லாம் ஜென்ஸுக்கான செயின் தான். நல்ல லிங்க் பேட்டர்ன் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே கழுத்து நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு பெரிய செயின். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இந்த கோதுமை செயின்லாம் சொல்லுவாங்களா அந்த பேட்டர்ன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம ரஃப்யூஸ்க்காக போடுவோம்ல அந்த டைப் ஆஃப் செயின்ஸ் தாங்க. இதெல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து லேடிஸ் வேறு. இது லேடிஸும் போட்டுக்கலாம், ஜென்ஸும் போட்டுக்கலாம். யூனிசெக்ஸ் மாடல் தான் நிறைய நான் காட்டுறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இங்கே செயின் வாங்குறதுக்காகவே வந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க எல்லாமே கஸ்டமைசேஷனுக்கு கொடுத்துருந்தாங்க. செயின் கஸ்டமைசேஷனுக்கு அவங்களுக்கு பிடிச்ச கிராமில் அவங்களுக்கு வேணுங்கிற லென்த்தில் வந்து வாங்கிட்டு போனாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நல்ல திக்காக இருக்கிற ஒரு கோதுமை செயின்னு சொல்லுவாங்கல்ல அந்த பேட்டர்னுங்க. அந்த ஓல்டன் டேஸில் இருக்கிற அந்த பேட்டர்ன். ஏன்னா இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோல்டோட லுக் தரும். அதனால ஸோ இது வந்து 27 கிராம்ஸுங்க. கரெக்டாக 27 கிராம்ஸ் இருக்குது. எவ்வளோ திக்னஸ் இருக்குது நீங்களே பாருங்க. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி பண்ணுற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக நம்ம வில்வா ஜுவல்லரி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். செம்மையான கலெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப நீட்டாக எலிகெண்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. நான் நிறைய கஸ்டமர் ரிவ்யூவும் கேட்டிருக்கேன். அதுவும் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன், நீங்கள் அது கூட பார்க்கலாம். நிறைய ஈரோட்லேருந்து, பொள்ளாச்சியிலேருந்து, வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து இங்கே வாங்குறாங்க. அந்த அளவுக்கு இங்கே வந்து கேரண்டீடாக நல்ல குவாலிட்டியான ஜுவல்லரி ரொம்ப சூப்பரான இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு முக்கியமாக 92.5 சில்வர்னால செஞ்ச செயின்ஸுங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு ரீசேல் வேல்யூ உண்டு உங்களுக்கு. ஸோ நிறைய நாள் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கலர் போன மாதிரி இருந்தால் கூட இவங்க ரீபாலிஷ் பண்ணி தரதா சொல்கிறாங்க. ஸோ இங்கேயே நீங்கள் கொடுத்து ரீபாலிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள் முறுக்கு செயினுங்க. இதெல்லாம் நல்ல லென்த்தியாக இருக்கிற முறுக்கு செயின். இதில் மாங்கல்யம்லாம் போடுவாங்கல்ல சில பேர், அந்த மாதிரி டைப் ஆஃப் முறுக்கு செயின் தான் நல்லா லென்த்தியாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 47.500 கிராம்ஸ் வருதுங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக இருக்கும் அப்படின்னு. சான்ஸே இல்லைங்க. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பட் எல்லாமே எடுத்து காட்ட முடியாது இல்லையா, அதனால் சிலது மட்டும் நான் எடுத்து காமிச்சிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்களேன், அசந்து போயிடுவீங்க. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது அவங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ நீங்கள் செயின் கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. என்னடா இவ்வளோ தானான்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, இன்னும் நிறைய இருக்குது. காட்டினா காமிச்சிட்டே இருக்கலாம். பட் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போய்ட்டு நீங்களும் போராக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால நான் இது மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய ஷார்ட் செயின்ஸ் எல்லாம் கூட இருக்குது. டாலர் செயின்ஸ் இருக்குது. டாலர்ஸ் தனியாக, பெண்டன்ஸ் எல்லாம் தனியாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆல்ரெடி நான் இயரிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ
வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye bye.